ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃபர் கிச்சன். ஃப்ரைடே மினி விளாக் தான் பார்த்துட்ருக்கோம். மார்னிங் டிஃபன் பாக்ஸுக்கே தக்காளி சாப்பாடும் ஈரல் கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட்க்கு மசாலா ஐட்டம் அவ்வளோக்கா பிடிக்காதுங்கிறதுனால அவருக்கு ஒயிட் ரைஸு, சாம்பார், ரசம், அப்பளம், உருளைக்கிழங்கு சிப்ஸு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. வாங்க ஈரல் ரெசிபி அதோடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆட்டு ஈரல் அதிகமான அளவு மக்கள் விரும்பி சாப்பிட்றதுக்கு காரணம் அதனுடைய தனித்துவமான சுவையும் மருத்துவ குணமும் தான் காரணம். ஒரு சில பேர் எவ்வளோ சாப்பிட்டாலும் உடல் தேரலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வாரத்தில் 2 முறை ஈரல் சமைச்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக இளைத்த உடல் தேரும். ஆட்டு ஈரலை வறுவலாகவோ கிரேவியாகவோ எப்படி வேணால் சமைச்சு சாப்பிட்லாம். பெரும்பான்மையான மக்கள் சுட்டு சாப்பிட்றாங்க. நம்ம இன்னும் அப்படி சாப்பிட்டதில்ல. ஸோ அந்த டேஸ்ட்டு நமக்கு தெரியாது. இதில் உள்ள சத்துக்கள் ரொம்ப ஏராளம். விட்டமின் ஏ, விட்டமின் B12, விட்டமின் B2, அயன், காப்பர், கோலின், ஹை குவாலிட்டி புரோட்டீன் அனைத்து சத்துக்களும் இருக்கிறனால இரத்த சோகை நோயை குணப்படுத்துது. உடலில் புதிய இரத்த சிகப்பணுக்கள் உருவாக உதவுது. கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் சிறந்த உணவாகவும் அமையுது. மசில்ஸ் க்ரோத்தாகவும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் மிகவும் உதவியாக இருக்குது. இதில் நியாசின் சத்துக்கள் மெட்டபாலிசம் அதிகரிக்க உதவுது. உடல் சோர்வு நீக்கி ஆற்றல் அதிகரிக்க உதவுது. லாஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்க ரொம்ப உதவி செய்யுது. பார்த்துட்டிங்கன்னா பெரியவங்களும் சின்னவங்களும் இவ்வளோ நன்மை தரக்கூடிய இந்த உணவை வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ மூலிமா எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ அந்த ஈரல் எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு ஒரு 50 ml ஆயில் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணது, சிறிதளவு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீறினது, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் குருமிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். ஈரலை மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இறுதியாக மல்லி இலைகள் தூவி இறக்கிடலாம். பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு அருமையான ஈரல் ரெடி. சப்பாத்தி, ஒயிட் ரைஸு எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ரெசிபி எப்படி வந்துச்சு, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் எங்கள் குட்டீஸ்க்கு எல்லாத்துக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஸோ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஆனால் கைதான் கொஞ்சம் சுடுது. இன்றைக்கி பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு துணி ஆல்ரெடி ஒரு ஷிஃப்ட்டு துவைச்சி காய வச்சு எடுத்தாச்சு. அப்புறம் 1 வீக்காக ஹஸ்பண்டோட துணி துவைக்கவே இல்லை. ஏன்னா அவரோட துணியெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்து துவைக்கணும். ஸோ அதனால் இதெல்லாம் 1 வீக் துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி காய போட்டாச்சு. பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி ஜும்மாவும் தொழுதுட்டு வெளியில் கிளம்பியாச்சு. எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சரை பெட்டி சில்வரில் கேட்டிருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட. அதை வாங்கி தரக்கு தான் கூட்டிகிட்டு போனார். இன்றைக்கின்னு பார்த்துட்டு கருணாம்பிகா ஸ்டோர் ஃப்ரைடே ஆஃப் டே லீவுன்னு சொல்லிட்டாங்க. வேறு கடை விசாரித்தப்போ அடுத்த தெருவில் இருக்குதுன்னு சொன்னாங்க. பூக்கடையில் தான் போய் வழி கேட்குறாரு. ஆனால் ஒரு முழம் பூ வாங்கி தரணும்னு அவருக்கு தோணலை. இன்றைக்கி எங்கள் வெட்டிங் டே. ஸோ எனக்கு ரொம்ப வெக்ஸ் ஆயிடுச்சு. பார்த்துட்டிங்கன்னா அடுத்த தெருவில் போய் நாங்கள் பார்த்த கடை தான் சோபா ஸ்டோர். அடேங்கப்பா, வீட்டு உபயோகப் பொருட்கள் இங்கே ரொம்ப ஏராளமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன். இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் வாங்கிடுவேன். பார்த்திங்கன்னா குக்கர் பல தரப்பட்ட வகையில் இருக்குது. சில்வர் பாத்திரங்கள்லாம் ரொம்ப ஏராளமாக இருக்குது. பித்தளை பாத்திரங்களும் நிறைய வகைகள் இருக்குது. இங்கே டிஃபன் பாக்ஸு, லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஹாட் பேக் மாதிரி சூப்பராக இருக்குது. வாட்டர் கேன் சில்வரில் இருக்குது. ஃபேன் ஐட்டம்ஸ் இருக்குது. பெரிய பெரிய தூக்குவாளி, சின்ன தூக்குவாளி, வீட்டுக்கு தேவையான தட்டு, டம்ளர், A to Z எல்லாமே இருக்குங்க. நம்ம இந்த ரேக்கில் ஒரு சாப்பாடு கரண்டி மட்டும் எடுத்தாச்சு. ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா 2 சைஸில் நமக்கு அஞ்சரை பெட்டி காமிச்சாங்க. ஒன்று சின்ன சைஸு, ஒன்று பெரிய சைஸு. பார்த்துட்டிங்கன்னா சின்ன சைஸ் தான் எனக்கு பிடிச்சது. பட் ஹஸ்பண்ட் இல்லை கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னனால பெருசாகவே எடுத்தாச்சு. திரும்பவும் வயித்தெரிச்சல் அதே வழியில் தான் வரோம். ஆனால் அப்பயும் அவர் எதையும் கண்டுக்கல. ஸோ நாங்கள் கார் இந்த ஏரியா ரொம்ப டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடம் அப்படிங்கிறனால கார் பக்கத்து தெருவில் தான் நிப்பாட்டிட்டு போயிருந்தோம். ஸோ நடந்து காரும் ஏறியாச்சு. வழி ஃபுல்லாக இருக்கிற கடைங்கள்லாம் பார்த்துட்டு பேக் கடை எல்லாத்தையும் பார்த்துட்டு பழனிமால் ஸ்கூல் வழியாக தான் வரோம். பெரிய கடை வீதி ரீச் ஆகிட்டோம். பிரியாணி வாசம் அல்லதுங்க, சொல்லவா வேணும் நம்மளுக்கு. பார்த்துக்கிட்டே எல்லா கடையோட நேமையும் வாசிச்சுக்கிட்டு பிரியாணி வாசத்தை ஃபுல்லாக ஸ்மெல் பிடிச்சிக்கிட்டே அப்படியே போயிட்டுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம வீட்லேயும் நான்வெஜ் தானே. ஸோ பிரியாணி வாங்கலை, மற்ற நாளாக இருந்தால் வாங்கியிருக்கலாம். ஸோ வாங்கலை, எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா இங்கே விஜயபுரம் ரீச் ஆயாச்சு. தம்பியோட பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம். அப்படியே குட்டீஸ்க்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால ஒரு ஐஸ்கிரீமும் வாங்கியாச்சு.
வாங்கிட்டு ஸ்வீட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்களோட ஓன் ப்ரிப்ரேஷன். ரொம்ப டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் நான் எடுத்தேன். பார்த்துட்டிங்கன்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால டக்குன்னு உருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் அப்படியே நம்ம ஷாப்க்கு ரீச் ஆகிட்டோம். வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. அங்கேயே விசாரித்தேன், இந்த சில்வர்லாம் வெடிக்காதுல்ல அப்படின்ட்டு. இது பாருங்கள், அடிக்கிறதுக்கு நல்லா எசவாக ஏதுவாக இருக்குது. பார்த்துக்கலாம், யூஸ் ஆகும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சில்வர் வெடிக்காது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா குவாலிட்டியான சில்வர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 100 கிராம் பிடிக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது நம்ம வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம். ஸோ எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சாச்சு. என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.